முரளி, தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நேரடி கண்காணிப்பில் செயல்பட இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் சிறப்பு அம்சம் என்ன? விவரம். நிச்சயமாக ஏற்கனவே எதிரான தடுப்பு பிரிவு சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் துணை ஆணையர் தலைமையில் ஏற்கனவே அமைப்பு இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த பெண்களுக்கு எதிரான குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்காகவும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை பெண்கள், அதாவது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இது போன்ற சட்டம் இயற்றுவதும், அதே போன்று குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக மட்டும்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த 12 மாவட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான குற்றங்கள், பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள், அதே போன்று குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், இதை மட்டுமே இவர்கள் முழு கவனிப்புடன் செயல்படுவார்கள். ஏற்கனவே ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்கள் காவல் நிலையம் என்று தனியாக இருக்கிறது. இது அடுத்தபடியாக தான் இவர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். அதாவது இரவு நேரங்கள் மற்றும் பகல் நேரம் அல்லாமல் இவர்களுக்கு என்ன ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வழங்கப்படும். ஏதேனும் அவர்களுடைய மாவட்டத்திலோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த டோல் ஃப்ரீ வழங்கக்கூடிய நண்பர்களுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக முதலில் இவர்கள் தான் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்வார்கள். இந்த விசாரணை அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் இவர்களே முழுக்க நேரடியாக கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும். குறிப்பாக இவர்களுக்கென துணை ஆணையர், ஒரு மாவட்டத்துக்கும் துணை ஆணையரை போட்டிருப்பார்கள். அந்த துணை ஆணையர்களுக்கு இந்த வழக்குகளை நியமித்த பிறகு அடுத்த கட்டமாக நேரடியாக நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். இந்த நிலையில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பொறுத்தவரை நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும். காவல்துறை எப்பொழுதுமே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்களை தடுப்பதற்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது துவக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன மாதிரியான வாகனங்கள் தேவைப்படுகிறது, எவ்வளவு காவல்துறையினர் தேவைப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக கூடுதலாக காவல்துறையை உருவாக்கவும் அதே போன்று அதிகரிக்கவும் காவல்துறை தலைமை இயக்குனர் தான் செயல்படுத்துவார் என தற்பொழுது அதிகாரிகள் மூலம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.